ஓம் சாந்தி. மகிழ்ச்சிக்கொரு மந்திர சாவி. அப்ப சூழ்நிலைகள் எப்படி மகிழ்ச்சியை காணாமல் போக வைக்குது, அப்ப மகிழ்ச்சி என்பது என்ன, அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்றத பத்தி போன வகுப்புல நாம பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் கூட மாற்றம் அடைகிறது. அப்ப எப்படி மாற்றம் அடையுது? சூழ்நிலைகள் அந்த மாற்றங்களை அரங்கேற்றுகிறது. சில நேரம் மகிழ்ச்சி வருகின்றது, அதாவது ஒரு மின்னல் போல, வானத்துல இடி இடிச்சா மின்னல் அடிக்கிற மாதிரி மகிழ்ச்சி வருது, அது மறைஞ்சு போகுது. சோ அந்த மகிழ்ச்சியை எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய மனநிலையை, நம்மளுடைய ஸ்திதியை பாதிக்கப்படாதவாறு நாம தக்க வச்சுக்கணும். எது நடந்தாலும் நன்மைக்கே, எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்ல, போன கல்பத்தில் நடந்தது இப்ப நடக்குது, தட்ஸ் இட். அப்ப மகிழ்ச்சி எப்படி காணாம போகும்? மகிழ்ச்சி என்பது நிலையானதாக மாற்றம் செய்யணும். அப்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லாத பல நேரங்கள்ல கூட மனசுடைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப மனம் அந்த உடைந்து போகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியை தக்க வைக்க தெரியல. இப்ப மகிழ்ச்சியை மேலோட்டமானதாக நாம உணர்றோம். இப்ப உணர்வு பூர்வமா அந்த மகிழ்ச்சி என்பதை உள்ளுக்குள்ள கொண்டு போகணும். அப்ப இந்த நிலை கூட நிலையற்ற தன்மை நம்மளுடைய மனசக்தியை பொறுத்துதான் அது அமையுது. நம்மளுடைய மனசக்தி எவ்வாறு இருக்குமோ அவ்வாறுதான் நம்மளுடைய சக்தி அந்த மனநிலைய கூட சரியான முறையில தக்க வச்சுக்கும். அப்ப எப்படி நம்ம அந்த நிலையை தக்க வச்சுக்கிறோமோ, அந்த தன்மையை தக்க வச்சுக்கிறோமோ, அதுக்கேற்றாற் போல அந்த மகிழ்ச்சியும் என்னாகும், சதா காலத்துக்கு தக்க வைக்க முடியும். அப்ப அடுத்து சொல்றாங்க, சூழ்நிலையாக மட்டும் இருக்கும்போது மனசக்தியை இழக்காத நாம் அதுவே பிரச்சனையாக மாறிவிடும் பொழுது மனசக்தியை இழந்து மன மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். அப்ப எப்படி தொலைத்துடுறோம்? மனநிலைய தக்க வச்சுக்க தெரியல, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். அப்ப நம்மளுடைய மனசக்திய நாம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்த போது கூட அது மாற்றம் அடையாமல் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களை கேட்டு பாருங்க, மனசக்தியோடு இருந்தாங்களா அப்படின்னு. பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் ஆகலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப இருந்த காலகட்டம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வேற. ஏன்னா அப்ப மனசக்தி உயர்ந்த நிலையில இருந்தது, தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப மனசக்தி என்பது நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் குறைஞ்சு போச்சு. இப்ப மனசக்தி எந்த அளவுக்கு குறைந்து போச்சோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் காணாம போயிடுது. அதனால அவங்க டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாங்க, இப்ப டிஸ்டர்ப் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன் அப்படின்னா மனசக்தி கிடையாது. ஒரு பெண் சொல்றாங்க, நான் நன்றாக படிச்சேன், நல்ல அழகான கணவர், அன்பான குழந்தை, ஆனா மகிழ்ச்சியோட ஒரு வாழ்க்கை தரம் எனக்கு அமைஞ்சுது. ஆனா பாருங்க, நாங்க 2 பேருமே வேலைக்கு போறோம், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க, நல்ல வீடு வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, நல்லா குழந்தைய நல்லா கவனிச்சுக்க கூடிய அளவுக்கு ஒரு வேலைக்காரிய வச்சாங்க, காருக்கு டிரைவர் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொருளை வாங்கலாம், நினைச்சதை அனுபவிக்கலாம். பாருங்க மகிழ்ச்சியே இல்ல. மகிழ்ச்சி யாருக்கிட்டயாவது போய் பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல ஏதாவது கடையில போயிட்டு எனக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சினா வேணும், எனக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுதுங்க, எக்ஸ்ட்ராவா கொடுங்கன்னு வாங்க முடியுமான்னா கிடையாது. மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து வருது? நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடியது. அப்ப அதனால அந்த மகிழ்ச்சி இல்லைன்றதுனால ஒரு வெறுப்புணர்வு வருது, தனிமையை ஃபீல் பண்றாங்க. அந்த காரணமே இல்லாத அந்த புரியாத ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு. இவ்வளோ சொத்துக்கள், வசதிகள், வாய்ப்புகள், வேலைக்காரங்க எல்லாமே இருந்து கூட அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு. அத அவங்க தனிமையா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபீல் பண்ணும்போதுதான் எனக்கு முழு மகிழ்ச்சி என்பது என்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கு, அதுதான் என்னுடைய வாழ்க்கைய வாழ விடாமல் தடுக்குது. இவ்வளோ வசதிகள் இருந்தும் என்ன அந்த மகிழ்ச்சியா இருக்க விடாம இருக்குன்னா என்னுடைய மன
இறுக்கம், என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெறுமை, தனிமை, அதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மகிழ்ச்சிய நாம என்ன பண்ணணும், தக்க வச்சுக்கணும். மகிழ்ச்சி எல்லாருக்குமே வரக்கூடியது, வசதியா இருக்கக்கூடியவங்களுக்கும் வரக்கூடியதுதான். ஆனா நம்மளுடைய மனநிலை, மனசக்தியை பொறுத்துதான் அது அமைகிறது. அப்ப அதை அமைச்சுக்கிறது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. அச்சா. ஓம் சாந்தி.